தலைவனை பார்க்க விடுங்க அண்ணா. அண்ணா அண்ணா பார்த்து சொல்லுண்ணா, தலைவனை பார்க்க விடுங்கண்ணா. என் தலைவனை பார்க்க விடுங்கண்ணா. வயிறார சாப்பாடு போட்ட தலைவா, இந்த உலகத்துல உங்களை மாதிரி கம்பீரமான ஆளு யாரு? தலைவா, என் மூச்சு நின்றவங்க கூட வந்துடும் தலைவா. தலைவா, என் மூச்சு நின்றோம் தலைவா. பின்னாடியே கோழி குஞ்சு கட்டுற மாதிரி என்னைய கட்டி கூட்டிட்டு போ தலைவா. தலைவா, இப்ப வந்தது வெள்ளம் தலைவா, இப்ப வந்தது வெள்ளம் இல்ல, நாங்க சிந்துற கண்ணீர் தான் தலைவா வெள்ளம். நாங்க வெள்ளத்துக்கு நான் பயப்படுற ஆள் இல்ல தலைவா. இப்ப நாங்க கண்ணீர் சிந்துற அந்த வெள்ளத்துல உண்மை அடிச்சுட்டு போயிடுமே தலைவா. தலைவா, தலைவா எங்க இருக்கீங்க தலைவா? என் கேப்டன், என் அண்ணன், என் உயிர், அவரால் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும். அவரால் தான் இன்னைக்கு எங்களெல்லாம் தெரியும். என் தலைவனை விட்டு நாங்க எப்படி இருக்க போறோம்னு தெரியலப்பா. அந்த தெய்வமே இல்லப்பா. நான் எவ்வளவு சர்ச்சில ஜபம் வச்சேன்பா, அந்த சர்ச்சுக்கு இது நாள் முன்ன நான் போகவே மாட்டேன்பா. எனக்கு அந்த கடவுளே வேணும்பா, எனக்கு அந்த கடவுளே வேணும். யாருக்கு என்ன செய்யலையப்பா, யாருக்கு என்ன செய்யல, எல்லா மக்களுக்கும் செஞ்சாரேப்பா. நாங்கள் இதே ஏரியா தான், மாவட்ட கழக துணை செயலாளராக இருக்கு. இந்த ஏரியாவிலே தான் இருக்கு. தலைவர்னா உயிர், எல்லாருக்கும் உயிர், தமிழகமே உயிர், இந்தியாவே உயிருங்க, உலகம் எங்கேயுமே கேப்டன்னாலே உயிருங்க. பிடிக்காதவங்க யாருமே கிடையாதுங்க. அவர் அப்பேற்பட்ட உத்தமமான மனிதர், நல்ல மனிதர். அடுத்தவர்களுக்காகவே வாழ்ந்த அடுத்தவர்களுக்காகவே உயிர் போயிட்டார். மக்கள் இழந்துட்டோங்க, எல்லாருமே இழந்துட்டோம். அவரை தமிழகமே இழந்துருச்சு. அதுதான் நான் சொல்ல முடியும். எனக்கு பிடிக்கும், உலகமே பிடிக்குங்க. எனக்குன்னு இல்லைங்க, உலகமே தலைவரை பிடிக்கும். அப்பேற்பட்ட நல்ல மனிதர், அடுத்தவர்களுக்காகவே வாழ்ந்தவர். அந்த மாதிரி இனி யாரும் வாழ போறதில்ல, இனி பறக்க போறதும் இல்லைங்க. இனிமே அந்த மாதிரி இனிமே யாரும் எடுக்க முடியாது. கருப்பு எம்ஜிஆர்னா அவர் தாங்க. எம்ஜிஆர் அப்புறம் கருப்பு எம்ஜிஆர்னா அவருக்கு தாங்க அது பேர். இனிமே அவர் மாதிரி இனி வரப்போறது இழந்துட்டாங்க, அவ்வளவுதான். ஆமா, இறந்தது நாங்களும் நம்பல. இருக்க மாட்டாரா என் தங்கம், இவரோட இருந்துட மாட்டாராங்க. நான் வந்தேன், நான் முடியாதோட நாங்க ஹாஸ்பிட்டல் இருந்து ஓடியாந்தேன். ஹாஸ்பிட்டல் இருந்தா அப்ப வந்தேன். அதோட வந்துட்டேங்க. தலைவனை மிஞ்சின எதுவும் தாங்க முடியல. இருப்பாரு, தலைவர் இருப்பாரு அப்படின்னு நான் நம்பிக்கை இல்லாம தான் வந்தேன். மீள முடியலைங்க, மீள முடியாது. தமிழகமே மீள முடியாதுங்க. இனிமே இதையே இழப்பிழந்துட்டாங்க. எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிக்கிறேன். என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். என்னைக்குமே நான் சொன்னல, எங்க அம்மா கூட அங்கதானே ஒர்க் பண்றாங்க. நல்ல மனுஷனா, ரொம்ப நன்றிண்ணா. தேமுதிக தொண்டுதானே, எங்க தானே பக்கத்து சாலிகிற விரும்பாது வந்து வரேண்ணா. எனக்குமே எங்க தலைவர், எனக்கு எங்க தலைவர் தான் எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுது, எல்லாம் பண்ணுது. எல்லாமே எங்க தலைவர் தான். என் தலைவருக்காச்சும் என் உயிரை கூட கொடுத்துருவேன் நான். இன்னைக்கு என் தலைவர் வந்து இன்னைக்கு இந்த நிலைமையில நான் இருக்கிறேன், எங்க தலைவர் தான் காரணம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.